ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசானா கிச்சன் vlogs. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க. லாஸ்ட் வீக் வந்து இங்கே ஸ்னோ ஸ்டார்ம் இருந்தது. ஸோ ஸ்னோ டே எப்படி இருந்தது, அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்னோஃபால் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்னோ விழ ஆரம்பிச்சது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வெதர் அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன அதே மாதிரி அதே டேட்டில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து மோஸ்ட்லி வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகணுன்னா கூட இந்த வெதர் அப்டேட்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த வின்டர் சீசனில் எப்போ வேணாலும் வந்து இந்த மாதிரி ஸ்னோஃபால் ரெயின்லாம் வந்து வரலாம் அப்படிங்கிறக்காக. கரெக்டாக இப்போ ஒரு ½ அன் ஹவர் தான் ஆகுது. அந்த ½ அன் ஹவர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஸ்னோ வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு நார்மலாக ஸ்னோ வந்து இருக்குது, ஸ்னோ பெய்யுது அப்படின்னா இந்தளவுக்கு சீக்கிரமாக ஸ்னோ வந்து ஃபில் ஆகாது லேண்டில். ஆனால் ஸ்னோ ஸ்ட்ராமுங்கிறப்போ அந்த ஸ்னோஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து சீக்கிரமாகவே அந்த ஸ்னோலாம் வந்து அப்படியே அக்குமுலேட் ஆயிரும். லேண்டே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தரையே தெரியல, ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடுச்சு. அதனால தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் ஒரு மவுண்டெயின் இருக்க இடத்துலலாம் இருந்துட்டு அங்கே இந்த மாதிரி ஸ்னோ ஸ்ட்ராம்லாம் முன்னாடியே வந்து அலர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா ஸ்னோ வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அப்படியே மூடிடும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து நகர்றதே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது அந்த ஸ்னோவோட இயல்புன்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே நமக்கு அலர்ட் வந்துருச்சு அப்படிங்கிறனால அந்த ஸ்னோ க்ளீன் பண்ணுற வெஹிக்கிள்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்லேயே முன்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் டே இமீடியட்டாக இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா யாருமே வெளியே போக முடியாது, கார் எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த வெஹிக்கிள்லாம் கொண்டு வந்து ரெடியாக அவங்க வச்சுருக்காங்க. நம்ம கம்யூனிட்டியிலேருந்துமே கூட நிறைய மெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜோட ஒட்டி தான் நம்ம வந்து பார்க் பண்ணியிருப்போம்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து வெஹிக்கிள் எல்லாம் பார்க் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த முன்னாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த நம்ம இங்கே கம்யூனிட்டியில் இருக்கனால நம்ம நடந்து போகிற இடம், அந்த காரை சுற்றி இருக்க இடம் எல்லாமே அவங்களே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. பட் காரெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். பட் சுற்றி இருக்க இடத்த அவங்க பார்த்துப்பாங்க. இதே நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாகவே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த முன்னாடி நடந்து போகிறதா இருக்கட்டும், எல்லா இடமுமே கம்ப்ளீட்டாக வீட்டை சுற்றி எல்லா பக்கமே நம்ம தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிருக்கனால நிறைய பேர் வெளியே வரல. அப்போ கூட அங்கே வந்து ஒரு ஃபேமிலி விளையாண்டுட்ருக்காங்க, டாக் வச்சு விளையாண்டுட்ருக்காங்க பாருங்களேன். ஈவன் இங்கே இருக்க நம்ம கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட வந்து 70-80% வந்து யூஎஸ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, இண்டியன்ஸை விட அதிகமாக. ஆனால் அவங்களுமே வந்து இந்த ஸ்னோக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. எப்போவுமே வந்து கனெக்டிகட்டில் ஸ்னோ வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே ஸ்னோ லேட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அவங்களுமே அந்த வெதரை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூஸாக ஸ்னோ வர்றப்போ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோங்கிறப்போ எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்னோங்கிறனால ஜாலியாக வந்து எல்லாருமே இந்த ஸ்னோவில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக இனிமேல் தான் வெளியே வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னோமேன் செஞ்சு விளாட்றது அந்த மாதிரிலாம் வந்து கிட்ஸுமே நிறையா அந்த மாதிரி விளையாண்டுட்ருப்பாங்க. பட் மோஸ்ட்லி இங்கே இருக்க மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டார்ம் அலர்ட் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்க பிளேஸ்லேயோ இல்லை நம்ம இருக்க ஸ்டேட்டில் கம்ப்ளீட் ஸ்டேட்லேயோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். முன்னாடியே வந்து கிராசரிஸ்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஏன்னா கார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிளியர் பண்ணாமல் காரை நகர்த்தவே முடியாது. ஸ்னோ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக கிளியர் பண்ணிடுவாங்க. பட் இன்கேஸ் ஸ்னோ வந்து கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா கிளியர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கார் எடுக்க முடியாது. எமர்ஜென்சியாக டக்குன்னு கடைக்கு போகணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது முடியாது. அதனால் வந்து நம்ம சேஃபாக வந்து எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி எங்கேயும் பெருசாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்படி எமர்ஜென்சியாக நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா கூட அந்த ஸ்னோ செயின்ஸ், வின்டர் டயர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்யூப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி கார்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா பிளாங்கெட்டு, ஃப்ளாஷ் லைட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து மேண்டேட்ரியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் காருக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி மேண்டேட்ரியாக சில விஷயங்கள் வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஸ்னோ வர டைமில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் நம்ம கம்யூனிட்டியோட ஜிம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கேரேஜ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக சில வீட்டுக்கு மட்டும்தான் இந்த கேரேஜ் இருக்கும். மோஸ்ட்லி கார் எல்லாமே வெளியே தான் பார்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து காமன் ஜிம் எல்லாத்துக்குமே. இந்த ஜிம் இந்த ரோ ஃபுல்லாகவே ஜிம் தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த பக்கம் ரிசப்ஷன் வழியாக உள்ளே போயிட்டு இதுக்கு என்ட்ராக முடியும். இங்கே தான் வந்து நம்ம கம்யூனிட்டியோட லீசிங் ஆஃபீஸ் வந்து இருக்குது.
இங்கே அந்த முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்க ஏரியா. பட் இப்போ வந்து வின்டருக்கு க்ளோஸ்டு. யூசுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 6 மந்த் நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் வரைக்கும் இது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். இது வந்து கிரில் ஏரியா. ஃபுல்லாக ஸ்னோ வந்து மூடிருச்சு. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக ஸ்னோ வரனால இதுக்கு கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கிரில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்ட்டி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அவங்க அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் இப்போ வந்து நிறைய அந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டாங்க ஸ்னோ வரனால. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் வந்து உங்களுக்கு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல். இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக அது ஷீல்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்டரே ஆக முடியாது. கேட்டே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்னும் அடுத்து வந்து ஏப்ரலில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான். சில கம்யூனிட்டிலாம் வந்து இன்டோர் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். ஸோ இல்லைனா வெளியே ப்ரைவேட்டாக நம்ம இன்டோர் ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டு அங்கெல்லாம் போய்க்கலாம் அந்த மாதிரி. இது வந்து கிரில் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே இருக்கும். கிரில்லுக்கு தேவையானது நீங்கள் ஜஸ்ட்டு மீட்டோ இல்லை என்ன கிரில் பண்ணுறீங்களோ அதை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிரில் பண்ணிக்கலாம் இங்கே. ஆக்சுவலாக நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து ஒன்று காட்டணுன்னு தான் பால்கனிக்கு வந்தேன். யூசுவலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நாள்லலாம் அவ்வளோ இருட்டாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது. பட் இப்போ இந்த ஸ்னோவோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்களேன். திரும்ப இப்போ ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக ஸ்னோ வந்து நிறைய அக்குமுலேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மனாலையுமே வெளியே இருக்க முடியல. பயங்கர குளிராக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே வந்தாச்சு. நான் மார்னிங் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்னோ வந்திருக்கு என்னன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அரௌண்டு 11 ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படியே வெளியே போயிட்டு ஸ்னோலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இங்கே ஆல்டின்னு ஒரு ஷாப் இருக்குது. கிராசரி ஷாப் தான். அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறோம். நம்ம கம்யூனிட்டியில் நிறையவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்னோ வந்து இன்னும் விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்டாப் ஆகலை. நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிருந்தது. பட் திரும்ப இப்போ விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நடந்து போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக உப்பு போட்டிருக்காங்க. அந்த ராக் சால்ட் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்லிப்பரியாக இருக்காது அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் அந்த ஸ்னோவை எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுருக்காங்க. நடக்கிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி வழி விட்டுட்டு அந்த மாதிரி ஒதுக்கி விட்டுருக்காங்க. நிறைய கார் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் சில கார் மட்டும் அப்பப்போ வந்து அந்த ஸ்னோவெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா மொத்தமாக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து கல் மாதிரி அப்படியே பிடிச்சிரும். ஸ்னோ விழுந்தோன்னே தள்ளி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அதனால் சில பேர் வந்து அப்பப்போ காரில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டில் இன்னும் ஸ்னோ விழுந்துகிட்டே இருந்தால் கூட. ரொம்ப ஏர்லி மார்னிங்லேருந்தே அந்த வெஹிக்கிளோட சவுண்டெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தது. அப்போயே வந்து அதெல்லாம் வந்துருச்சு. கிளியர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம போகிற வழியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் ஃபுல்லாகவே அந்த கிளியர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கம்ப்ளீட்டாகவே. இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்போ ஒயிட் கலரில் ஸ்னோ இருக்கிறதெல்லாம் கூட பெரிய ஆபத்து இல்லைங்க. பிளாக் கலரில் ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி பிளாக் ஸ்னோ இருக்கும். அதுதான் வந்து நமக்கு அப்படியே சுத்தமாக ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. இங்கே யூஎஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி தாங்க. நம்ம ஊரில் எப்படி இப்போ நார்த்தில் வந்து காஷ்மீர்லாம் வின்டர் சீசனில் பயங்கர ஸ்னோ இருக்கும். சவுத்தில் வந்து ஸ்னோலாம் வந்து வராது இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயுமே. பட் அந்த அளவுக்கு இருக்காது. ஈவன் சவுத்துலேயுமே வந்து சில நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்னோ வந்து இருக்கும். பட் சில ஸ்டேட்டில் வந்து ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே நார்த்தன் ஸ்டேட்லாம் இங்கேயுமே நார்த்து சைடில் இருக்க ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ நியூயார்க்கு, நியூ ஹாம்ஸ்பயர் இதெல்லாம் வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸு. ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி ஸ்னோ இருக்கும். இப்போ நம்மளுமே நார்த்தன் ஸ்டேட்டு தான். ஏன்னா நியூயார்க் வந்து நமக்கு ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் தான் நியூயார்க் இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து ஸ்னோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்னோ மீடியம் ஸ்னோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சில மிட்வெஸ்ட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயுமே வந்து மீடியம் ஸ்னோ இருக்கும். இந்த அயோவா, ஒஹாயோ இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் வந்து மீடியம் ஸ்னோ இருக்கும். பட் வருஷம் கண்டிப்பாக ஸ்னோ வந்துடும் அங்கேயுமே. பட் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கும். டெக்சாஸு, அலபமா, ஜார்ஜியா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி வெரி லெஸ் ஸ்னோ தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மோஸ்ட்லி எல்லா வருஷமும் அங்கெல்லாம் வந்து ஸ்னோவே வராது.
குளிர் அதிகமாக இருக்கும். பட் ஸ்னோ எல்லா வருஷமும் வராது. ஏதாவது ஒரு வருஷம் சில வருஷம் தான் அங்கே வந்து ஸ்னோ வரும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்னோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரியுமே ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த நார்த்து வந்து எப்போவுமே நார்த் சைடு இருக்க ஸ்டேட்ஸ் வந்து எப்போவுமே இம்பேக்டான ஸ்டேட்ஸ் தான் வின்டர் வந்தால். ஸோ இது பார்க்குறக்கு ஓகேங்க. ஃபஸ்ட் டைம் 2 டைம்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும் ஸ்னோ. ஆனால் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தி. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஆஃபீஸ்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே ஓகே, இப்போ வந்துட்டு நின்றுச்சு அப்படின்னா 2 டேஸ் நம்ம ஆஃபீஸ் போகாமல் இருந்துக்கலாம். ஸ்கூல்ஸ்க்கு வந்து லீவ் விட்டுருக்கலாம். ஸ்கூலில் டிலேவாக ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ மினியோபாலிஸ், கலிஃபோர்னியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஸ்னோ வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோலாம் லீவ் விடணும் அப்படின்னா டெய்லியும் தான் லீவ் விடணும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியும் இந்த ஸ்னோலேயே அப்படியே பண்ண பழகிக்கிட்டாங்க. காரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு போகும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு காரோட இன்னொரு கார் வந்து அப்படியே மோதிக்கும். அது சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோலை மீறி போயிட்டுருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்னதான் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்னோ டயர்ஸ் எல்லாம் போட்டால் கூட அது நம்ம கண்ட்ரோலில் மீறி சில டைம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கனால அது எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரிலாம் இருக்கும். பட் அதில் தான் வந்து மக்கள் வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிரும் சம்டைம்ஸ் சில இடங்களில். மேபி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமே கூட இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் தான். ஐ மீன் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்ல வரேன். இப்போ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இப்போது ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு மெயின் ரீசன் தான். ஏன்னா அந்த காலத்தில் இங்கே வந்து நமக்கு எங்கே வந்து ரொம்ப ஓகேவாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தானே மக்கள் போய் போயிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே இப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன தான் குளிராக இருந்தாலும் வெதர் எவ்வளோ தான் மோசமானாலும் இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்னு பஸ்ஸில் ஏறினா கூட கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஹீட்டர் இருக்கும். நீங்கள் எந்த ஷாப் எங்கே போனாலும் ஹீட்டர் வந்து இங்கே மேண்டேட்ரி. ஸோ ஹீட்டர் இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. இந்த மாதிரி இப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி பப்ளிக்காக நம்ம அவுட்டோரில் வந்து நம்ம இந்த மாதிரி போகிறப்ப தான் வந்து கரெக்டான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு அந்த வின்டர் ஜாக்கெட் இதெல்லாம் போட்டு போகணுமே தவிர, நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கனாவோ இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக எந்த ஷாப் போனாவோ ஆஃபீஸ்க்குள்ளே போனாலும் ஸ்கூலுக்குள்ளே போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஹீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாமே மக்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி பார்த்து இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காது இல்லையா. இப்போ கூட அந்த வர்ற வழியில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே இந்த ஸ்னோ கிளியர் பண்ணுற வண்டி வந்து எல்லா இடத்துலையும் நின்றுட்டு தான் இருக்குது பாருங்கள். ஸ்னோவுமே கண்டினியூஸாக விழுந்துகிட்டே தான் இருக்குது. இவங்க க்ளீன் பண்ண ஸ்னோ விழுந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸ்னோ என்னமோ 1 or 2 டேஸில் வந்துட்டு போயிருங்க. ஆனால் வந்து அது திரும்ப அது கரையணும் இல்லையா அந்த ஸ்னோ, அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 டேஸாக அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நடுவில் வந்து மழை வந்தது அப்படின்னா ஓரளவு கரைஞ்சிரும். ஆனால் மழை வராமல் இருந்தது அப்படின்னா ஈவன் வெயில் அடித்தா கூட அந்த ஸ்னோ வந்து கரையவே கரையாது. ஏன்னா உங்களுக்கு இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்தெல்லாம் கம்ப்ளீட்டாகவே மைனஸில் தான் இருக்கும். அதாவது ஏர்லி மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா -14 -15 அப்படி இருக்குது. ஆஃப்டர்நூனில் பார்த்திங்கன்னா -5 அதுதான், அது வரைக்கும் தான் வருது. அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். மறுபடியும் நைட்டு மிட் நைட்லாம் வந்து திரும்ப -15 அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால அந்த அந்த கோல்ட்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கனால அந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகவே ஆகாது. அப்படியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்க்குறக்குமே நல்லா இருக்காது. அப்படியே வெஹிக்கல்லாம் கொஞ்சம் போக வர ஆரம்பித்தோன்னே இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்னோலாம் அப்படியே ப்ரௌன் கலரில் மாறிடும். யாருமே நடக்கலை ரோட்டில், நம்ம மட்டும்தான் நடந்து போகிறோம். கார் தான் 1 2 போகுது. யூஸ்வலாகவே இங்கே நடக்க மாட்டாங்க வின்டரில். எல்லாருமே அந்த குளிர்னால காரில் மட்டும்தான் போவாங்க. இன்றைக்கி வேறு ஸ்னோ பெய்யறனால சுத்தமாக யாரையுமே காணோம். ஆனால் நம்ம போகலாம். அப்புறம் எப்போ தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லைங்களா. சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ
எதுவும் பெருசாக யோசிக்க தேவையில்லை, பயப்படாமல் போகலாம். எனக்கு வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதும் ஒன்று தான். ஏன்னா இப்போது யுஎஸ்ஏல கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு ஸ்னோ வருது அப்படின்னா அது என்ன மாதிரி அலர்ட் கொடுப்பாங்க, எப்படி வந்து ஸ்னோ வருது, இங்கே பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கங்கிற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதும் ஒரு ரீசன் தான் இந்த வீடியோவுக்கு. பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு இது ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு தெரில. ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பியூராக ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நேச்சரே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஸ்னோ பார்க்குறப்போ. எவ்வளோ தூரம் பார்த்தாலும் மனுஷனுக்கு வந்து அழுக்காத விஷயங்கள் வந்து கடல் அலை பார்க்குறது, ட்ரெயின் போகிறது, இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இந்த ஸ்னோவும் கால் தடமே படாத ஒரு இடத்துல அந்த ஸ்னோ அக்குமுலேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். அது அப்படியே அந்த ஸ்னோ வந்து அப்படியே மினுமினுப்பாக ஷைனிங்காக அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதுவும் இந்த இடம்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த மரத்தில் இலையெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த பிரான்ச்சஸ் மட்டும் வச்சுருந்துட்டு ஏதோ ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சு அந்த ட்ராயிங்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம ஆல்டி பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ 1-2 காரும் வருது பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம நினச்சதை விட நிறையா கார் இருக்குது. நம்ம மட்டும்தான் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பட்டு சில காரெல்லாம் கொஞ்சம் நிற்கிது. யூஸ்வலாக நிறையா இருக்கும், நிறையா கூட்டம் இருக்கும் இந்த ஷாப்பில் எப்போவுமே. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆல்டிங்கிறது ஒரு கிராசரி ஷாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே காஸ்கோ அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இங்கேயும் இதில் வந்து கிராசரிஸ் காஸ்கோ அளவுக்கு பெருசு இல்லை. அங்கே வந்து எல்லா ஐட்டமுமே நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. கிராசரிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் இங்கே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மில்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். பட் வந்து கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் வந்து நல்லாவே இங்கே சீப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே. நான் ஜஸ்ட் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஆல்டிக்குள்ளே. எனக்கு யூஸ்வலாக கடைக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கிறது அந்தளவுக்கு இது இல்லை. ஏன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காமல் கூட இருக்கலாம். பட் இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு கிராசரி ஷாப், நம்ம ஊர் மளிகை கடைன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக ஒரு கிளான்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு நான் வச்சிடுறேன். உங்களுக்கு முன்னாடி என்டர் ஆனோன்னே இந்த ரெடிமேட் பீஸா அந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இது இருக்கு இல்லையா, வாட்டர்மெலன், குட்டி குட்டி வாட்டர்மெலன் இருக்கும், முலாம்பழம் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீஸா, அந்த மேக் அண்ட் சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, பெர்ரிஸ் எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் பைனாப்பிள், ஆப்பிள், நம்ம முலாம்பழம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆப்பிளே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இந்த ஊரில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெர்ரிஸு. கிரேப்ஸ் வச்சுருக்காங்க, செர்ரிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ராஸ்பெரி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, சாஸஸ் வச்சுருக்காங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். கீரை, மோஸ்ட்லி கீரை வந்து இங்கே இந்த மாதிரி தாங்க. அந்த பாலக்கீரை இருக்குது இல்லையா, ஸ்பினாச் மட்டும்தான் கிடைக்கும். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த மிக்ஸ்டு இலை, முள்ளங்கி இலை அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டாக ஒரு வெஜ்ஜீஸ் வச்சுருப்பாங்க. இங்கே அதெல்லாம் அப்படியே சாலட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. செர்ரி டொமேட்டோ வச்சுருக்காங்க. கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் செர்ரி டொமேட்டோஸ், நார்மல் டொமேட்டோ, நம்ம ஊர் பெங்களூர் தக்காளி, அவகேடோ வச்சுருக்காங்க. பெல் பெப்பர்ஸ், அந்த கலர் கூட மிளகா இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்காங்க. அப்புறம் பொட்டேட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த பேஸ்ட்ரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. மஃபின்ஸ், கேக்கு, சாக்லேட் கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இது அந்த பை எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆப்பிள் பை அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதெல்லாம் மோஸ்ட்லி அவங்க இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு, அந்த ப்ரெட் லாஃப்ட், அதுவே வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இதில் இருக்கும். டோனட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ரெடிமேட் பராத்தாஸ் அதெல்லாம் கூட சில இது இருக்கும். இங்கே நான் வெரைட்டிஸ் பராத்தாஸ் அந்த பக்கம் வச்சுருப்பாங்க. நான் வெரைட்டிஸ் இங்கிட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பெப்பரோனி, அந்த இதெல்லாம் அந்த நான்வெஜ், இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ப்ரிசர்வ் பண்ணி வச்ச நான்வெஜ் ஐட்டம்ஸ், அந்த பீஸாலெல்லாம் போடுறது. இங்கிட்ட ஃபுல்லாக அந்த சிப்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க.
இங்கிட்டுமே ஃபுல்லாக அந்த குக்கீஸ், பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த சீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்ஸ், ஃப்ரூட் லூப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது சீஸ், பட்டர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கூலிங்காக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். சீஸே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. ரொம்ப அதாவது இங்கே ஹோல் ஃபுட்ஸ்னு ஒன்று இங்கே பக்கத்தில் வந்து இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் பயங்கர எல்லா வெரைட்டி ஆஃப் சீஸும் அங்கே இருக்கும். இந்த கடை வந்து அந்தளவுக்கு பெருசு இல்லை, பட் ஓரளவுக்கு பெரிய கடை தான். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. காஸ்கோலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். பட் இது வந்து அந்தளவுக்கு பெருசு இல்லைனாலும் நமக்கு அவசரத்துக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து மீட் செக்ஷன், இது மீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கும். போர்க், பீஃப், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபிஷ் இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ப்ரான் மட்டும் கிடைக்கும். மற்றபடி சிக்கன், போர்க், பீஃபு இதெல்லாம் கிடைக்கும் அதிகமாக. மட்டன் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இன்னொன்று இது இங்கே கிடைக்கிற எல்லாமே வந்து ஃப்ரோசன் மீட்டு தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஹலால் மீட் வந்து இங்கே கிடைக்காது. அது வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் போய் வாங்கணும். பட் இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லாவே வந்து ஹலால் மீட் கிடைக்கும். இங்கே வச்சுருக்காங்க பார்த்திங்களா, டர்க்கி, போர்க்கு அதெல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீஸாக இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் டைரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பால், தயிர், கோகோனட் மில்க்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து பில்லிங் கவுண்டர்லேயும் நிற்பாங்க. நம்மளும் வந்து செல்ஃபாக நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் செட்டப் வச்சுருப்பாங்க. நீங்கள் கீழே ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த பார் கோடு இருக்கும் இல்லையா, அதை இது வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். நீங்கள் அது மேலே ஜஸ்ட் வச்சிங்கனாவே அதை ஸ்கேன் பண்ணிக்கும். ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கலாம். செல்ஃப் பில்லிங்கும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்து இருப்பாங்க இங்கே, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம ஊர்லலாம் பில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் பில் பண்ணிக்கலாம். இங்கே மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயுமே இந்த மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். ஸோ பில் பண்ணிவிட்டு போகிறப்ப செக்கிங் பண்ணுவாங்க. பட் எல்லாமே வந்து நம்ம நம்மளோட இது தான் வச்சுக்கோங்களேன். கரெக்டாக போடுவாங்க, மக்கள் எதுவும் ஏமாற்ற மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். சாரிங்க, எனக்கு வந்து ஷாப்புக்குள்ளே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்கனால வேகமாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இல்லைன்னா சாரி. அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு, கடை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே நம்ம இன்னும் கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வந்து ஸ்னோ டே இப்படி தான் இருக்கும். ஸ்னோ வந்ததுன்னா வெளியே ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த ரியலாக எப்படி இருக்கோ அதை அப்படியே காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நம்ம மற்ற வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ரெசிபி வீடியோஸ் போடுறோம். மற்றபடி இந்த மாதிரி வெளியே வந்தால் அந்த மாதிரி வ்ளாக்ஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். நான் வ்ளாக்ஸ்லலாம் வந்து எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ கண்டிப்பாக மற்ற வீடியோஸும் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம்.